நனையாதமா விழிநீரில் பூமுகம் கரையாதமா என்னை கேட்டு காதல் வரவில். ஹாய், வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் வந்து வந்துருந்துச்சு. ஆஃபீஸ்லேருந்து ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுனால இந்த கிஃப்ட்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஸ்வீட் பாக்ஸு, அப்புறம் டீஷர்ட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சுங்க. அவர் தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஒரு நோட் இருந்துச்சுங்க. அதுக்கு கீழே வந்துட்டு டீஷர்ட்ஸு, அதுக்கு கீழே ஸ்வீட் வந்து இருந்துச்சு. டீஷர்ட் வந்து டார்க் க்ரீன் கலர் வித் ஒயிட் வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நட்ஸுங்க. கொஞ்சம் திகட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. பாதாம் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஒர்க் பண்ணும்போது குறிச்சிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில வாட்டி கிஃப்ட் கூப்பன்ஸ் எல்லாமே கிடைக்குங்க, நல்லா ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா. அப்போ வந்து நான் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிடுவேங்க. அதில் தான் நான் வந்து கிரைண்டர், மிக்ஸி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி போட்டேன். ஓன் மணி பே பண்ணி வாங்கலைங்க. அதெல்லாமே அவரோட சக்ஸஸுக்கு வந்து கிடைச்ச க்ரெடிட்டு. அதில் நாங்கள் வாங்கி போட்டதுனால அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்தோடனே இந்த கிஃப்ட்டை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரிசீவ் ஆகும்போது நாங்கள் இல்லைங்க. நாங்கள் வந்துட்டு வெக்கேஷனில் இருந்தோம். பக்கத்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ட்ரிப் ஆஃப் த்ரிஷூரில் டே 3 விலாக் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸ்நேகதீரம் பீச் தான் வந்திருக்கோம். ட்ராவல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரிஷூர்லேருந்து தளிக்குளம் போகிறதுக்கு 30 ருபீஸ் தாங்க ஆச்சு. 45 மினிட்ஸ் ட்ராவல் ஆனால் போகிற வழியில் பயங்கர மழையாக இருந்துச்சுங்க. தளிக்குளம் ரீச் ஆனதுக்கப்புறமா எந்த சோர்ஸுமே இருக்காதுங்க. நம்ம வந்து ஆட்டோவில் தான் போகணும். ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. தளிக்குளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பீச் போகிறதுக்கு 4 கிலோமீட்டர்ஸ் ஆகுங்க. ஆனால் வந்து 90 ருபீஸ் வாங்கினாங்க அங்கே. அதுக்கு வந்து 90 ருபீஸ். பஸ் காஸ்ட்டை விட ஆட்டோ காஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த ப்ளே ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா 20 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க. இல்லை டேரெக்டாக பீச் போகிறோம் அப்படின்னா போய்க்கலாம். இங்கே பேபிக்கே ட்ரெயின் எல்லாமே கொடுக்குறாங்க. அங்கே ஃபிஷ் எல்லாம் இருந்ததுனால பேபி என்ஜாய் பண்ணுவாருன்ட்டு நாங்கள் பே பண்ணி உள்ளே வந்துவிட்டோம். பர் ஹெட் 20 ருபீஸுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா நிறைய ப்ளே ஏரியா இருந்துச்சு. பேபியை விளையாட வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேசிஸாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுக்கலாம், அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இங்கே நம்ம பீச்சில் குளித்ததுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் குளிக்கிறதுக்கும் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லைங்க. நம்ம போகும்போது ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஃபேமிலியாக போகிறதுக்கு நல்லாவே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போலாம் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க. இப்போ நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்துட்டு அந்த ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்காது. நம்ம உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வர மாதிரி இருந்துச்சு. இப்போலாம் வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நல்லா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம ஃபேமிலியோடு போகலாம், அந்த மாதிரி இருக்குங்க. நான் பிரஜனுக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். எதுக்கும் இருக்கட்டும்னு. நான் வந்து இருக்கும்னு நினைக்கல. ஓகே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ட்ரெஸ்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். பேபி ஸ்டார்டிங்கில் பீச் பார்த்ததுமே பயங்கரமாக பயந்தார். அலை வந்து ஃபேஸில் அடிக்கும்போது பயங்கரமாக பயந்துட்டு இருந்தார். அவங்க அப்பா கூட ஃபஸ்ட்டு வந்து அனுப்புனேன். அவர் வந்து முடியாதுன்ட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா கொஞ்சம் சேஃபாக செட்டில் ஆகிட்டார் விளையாடுறதுக்கு. மழை நீரில் வானம் நனையாதமா விழிநீரில் பூமுகம் கரையாதமா என்னை கேட்டு காதல் வரவில்லையே நான் சொல்லி காதல் விடவில்லையே மறந்தாலும் நெஞ்சம் மறக்காதம்மா இறந்தாலும் காதல் இறக்காதம்மா ஓவெண்ணிலா இருவானிலா. பிரஜனை ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறோம், என்ன பண்ணுவார் அப்படின்ற யோசனையில் இருந்தோங்க. அப்புறம் எப்படியோ அவரை வந்து நல்லா என்ஜாய் பண்ண வச்சாச்சு. அவர் கொஞ்சம் நேரம் பயப்பட்டார். அப்புறமா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பித்தார். ஃபேஸில் வந்து தெரிச்சாலுமே அதுக்கப்புறம் இந்த தண்ணி இப்படி தான் வந்துட்டு போகும் அப்படின்றத அவரே வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அங்கே என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் பேபியோடது எல்லாமே வைக்க ட்ரை பண்ணேன். பேபி வந்து வைக்கவே விடல. அவர் வந்து விளையாடணும் அப்படின்ற மூடில் இருந்தார். அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக வந்துச்சுங்க. அதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா எலிஃபெண்ட் சான்ச்சுரி வந்து போயிருந்தவங்க. அங்கே நிறையா வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. யானையை பார்த்ததுமே பிரஜன் வந்து யானை பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாரு. அங்களால் நிறைய எடுக்க முடியல. கொஞ்சமாக மட்டும் எடுத்திருக்கேன். அதை வந்து இனிமேல் வரக்கூடிய ஷார்ட்ஸில் வந்து நான் ஆட் பண்ணுறேன்.
இந்த ட்ரெஸ் வந்துட்டு பேபிக்கு செகண்ட் பர்த்டே அப்போ நாங்கள் எடுத்ததுங்க. 230 ருபீஸ்னு வாங்கினோம். பிளேசர் டைப்பில் இருக்குது. ஆனால் பனியன் கிளாத்து தாங்க. போடுறதுக்கு வந்து நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் பேபிக்கு. இந்த ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதனால் இதே மாதிரி பேட்டர்னில் வேறு கலரில் வந்து வாங்கிட்டோம். எல்லோ கலரில் வந்து வாங்கியிருந்தேன். 2 ட்ரெஸ் மாற்றி மாற்றி பர்த்டேக்கு வந்து போட்டிருந்தாரு. இனிமேல் வர வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க பர்த்டே வீடியோஸ் எல்லாமே. இது வந்துட்டு கரெக்டாக பேபிக்கு 1 இயர் 8 மந்த்ஸ் இருக்கும்போது எடுத்த வீடியோங்க. அப்போ வந்து நாங்கள் அப்போ தான் மொட்டை அடிச்சிருந்தோம். மொட்டை அடித்து 1 வீக்கில் வந்துட்டு இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அப்போ வந்து ரொம்பவே துருதுரு, இப்போ இருக்கிறத விட ரொம்ப துருதுருன்னு இருப்பார். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கவே முடியாது, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார். இப்போ வந்து ஃபோட்டோஸ்க்கு போஸ் கொடு அப்படின்னா கொஞ்சம் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கு, அவ்வளோதான். பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை 6 மந்தில். உங்கள் பேபிஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பேபிஸ்க்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இப்போ வந்து என்ன ரேட் இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. இதுக்கு முன்னாடி 230 இருக்கும்போது நான் வாங்கினேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.